நேர்மையின் குரலாய் பிரதிபலிக்கும் யோர்வாய் சேனலியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோ வந்திருக்க சிறப்பு விருந்தினர் விவசாயியும் மூத்த வழக்கறிஞருமான திரு நலசாமி ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. சிறிது நேரம் முன்பு தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க திரு உதயநிதி அவர்களின் கைது. சோ ஒரு விவசாய போராட்டத்தில் இது போன்ற வார்த்தைகளை பிரயோகிக்கலாமா? திருவள்ளுவர், நீங்க திருக்குறளுக்கே ஒரு எழுத்துரை எழுதியவர். அப்படி இருக்கும் சூழல்ல யாகாவராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்ட அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு. இந்த குரலுக்கு ஏற்றவாறு திமுகவினர் தொன்று தொட்டு வெற்றி கொண்டான் முதல் தீப்பொறி ஆரம்பமிலிருந்து இப்போது இருக்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வரை இது தொடர்கதையா இருக்கு. ஏன்னா உங்க காலத்துல நீங்க நிறைய விஷயம் பார்த்திருப்பீங்க. எப்படி பாக்குறீங்க? அதாவது நுண்ணிய நூல்பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். இந்த குறள்ல வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, என்னதான் நீ படிச்சிருந்தாலும், என்னதான் கற்றிருந்தாலும், என்னதான் மனதை அடக்கி ஆண்டிருந்தாலும், தவமயத்துக்கு போயிருந்தாலும் உன்னுடைய புத்தி ஒன்னுட்டு போகாதுங்கிறார். இப்போ நான் இருக்கிற என்னுடைய குணாதிசயங்கள் எங்கிருந்து வந்தது? நான் பிறப்பதற்கு காரணமான தாய் தந்தை அவர்களிடமிருந்து வந்தது. அவங்களுக்கு எப்படி வந்தது? அவங்களுடைய முன்னோர்கள் இப்படி பல்லாண்டு பரிணாம வளர்ச்சி பெற்று நல்ல சாமிங்கிற உருவத்தில் நான் கொண்டிருக்கிறேன். அவங்களுடைய குணாதிசயங்கள் அத்தனை இருக்கும், மாறாது, எங்கேயும் போகாது. அதே மாதிரி கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பேரை, அவருடைய குணாதிசயம் இருக்கும். அவர் என்ன பண்ணாரு 1967க்கு முன்னாடி? அப்போ காங்கிரஸ் ஆட்சி. அப்போது அனந்தநாயகின்னு ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர், இவர் திராவிட நாடுன்னு பேசிகிட்டு இருக்காரு சட்டப்பேரவையில். அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, திராவிட நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுடைய திராவிட நாடு எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க அந்த அம்மா. அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாரு சட்டப்பேரவையில், நாடாவை அவிழ்த்து பாவாடையை விரித்து பார்த்தால் தெரியும் திராவிட நாடு எங்கே இருக்கின்றது என்று. கொச்சையான சொல். ஒரு பெண் உறுப்பினரை பார்த்து இப்படி பேசுனதுனால அப்போ ஒரு 50 உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாங்க. யாருக்கும் தெரியாது, அவங்களுக்கு புரியல. யாருக்கும் என்ன புரியல? ஐயோ, ஒரு பெண் உறுப்பினரை பார்த்து கலைஞர் இப்படி பேசிட்டாரே அப்படின்னு ஆதங்கம் அவங்களுக்கு. காங்கிரஸ்காரர் ஒரே கொந்தளிப்பு, ஒரு பெண் உறுப்பினரை பார்த்து இப்படி பேசுறதா அப்படி இப்படின்னு. உடனே கலைஞர் விளக்கம் கொடுக்குறாரு. வரைபடத்தினுடைய நாடாவை அவிழ்த்து அந்த ஆடையை விரித்து பார்த்தால் திராவிட நாடு எங்கே இருக்கின்றது என்று தெரியும். வரைபடத்தை பார்த்தா தெரியும்னு சொல்றதுக்கு பதிலாக இப்படி சொல்றாரு, கொச்சையா பச்சையா சொல்றாரு ஒரு பெண் உறுப்பினர் கேட்ட கேள்விக்கு. அப்போ காங்கிரஸ்காரர் பார்த்தீங்கன்னா அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த இடத்துல சரியான பதில் சொல்லியிருந்தா அவர் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் அடங்கியிருக்கு. எவ்வளோ வரைபடங்களை வேணாலும் எடுத்தாங்க, அந்த எவ்வளோ நாடாக வேணாலும் அவளுங்க, பாவாடை விரிங்க, காட்டுங்க திராவிட நாட்டை அப்படின்னு கேட்டிருந்தா எல்லாம் அடங்கியிருக்கு. திராவிட நாடுன்னு என்ன? தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு, துதம், கோதம், கோண்டு, ராஜமகால், நாயக்கி, ஒராவன், இப்படி நிறைய இருக்கு திராவிட மொழிகள். திருந்திய மொழிகள், திருந்தாத மொழிகள் கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரிசாவில் பழங்குடி மக்கள் பேசிட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியா கண்டத்தில் பழங்குடி மக்கள் திராவிட மொழி பேசுறதா சொல்றாங்க. பலுசிஸ்தானத்தில் பேசிட்டு இருக்காங்க. இப்படி பல இடங்கள்ல இருக்காங்க. ஆக ஒரு நிலம் இருக்கு நீங்க வாங்குறதுன்னா அதுக்கு செக்குபந்தின்னு சொல்லுவாங்க. 4 எல்லைகள் வேணுமல்ல. இன்னாருடைய பூமிக்கு கிழக்கு, இன்னாருடைய பூமிக்கு வடக்கு, இன்னாருடைய பூமிக்கு தெற்கு, இன்னாருடைய பூமிக்கு மேற்கு, இப்படியெல்லாம் இருக்குல்ல. அதே மாதிரி திராவிட நாட்டுக்கு எல்லாம் சொல்லணுமில்ல. பாரதியார் பாரத நாட்டுக்கு எல்லாம் சொன்னாரு. என்ன சொன்னாரு? வடக்கில் இமயமலை பாப்பா, தெற்கில் வாழும் குமரிமுனை பாப்பா, கிழக்கும் பெரிய கடல் கண்டாய், இதன் கிழக்கினும் மேற்கினும் பாப்பான்னு 4 எல்லைகளை சொன்னாரே பாரத நாட்டுக்கு. அதே மாதிரி திராவிட நாட்டுக்கு எல்லைகளை சொல்லுங்கன்னு கேட்டிருந்தா இவருடைய ஆட்டோ பாட்டோ கொண்டாட்டம் எல்லாம் அடங்கியிருக்கு. இவருடைய தமிழ் புலமைன்னு சொல்லி அதை வச்சுக்கிட்டாங்க அந்த காலம். அப்போ காங்கிரஸ் கட்சிக்காரங்க அப்போதுல இருந்து இப்போ வரைக்கும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் கிடையாது. அதனுடைய வெளிப்பாடு தான் கழுதேஞ்சு கட்டெரும்பாய் சுல்லெரும்பாய் நிற்கிது காங்கிரஸ் கட்சி. 1967 ஆட்சி இழந்த கட்சி படிப்படியா குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுதே. இது உதயநிதி அவர்கள் கைதுக்கு வேற ஏதாவது பின்புலம் இருக்குமோ? இருக்கலாம். நீங்க அரசியல்ல இப்போ இதே நீங்களோ நானோ பேசி இருந்தால் இது வெளியே வராது. கண்டிப்பாக. அவர் எதிர்கட்சி தலைவர், அவர் அப்படியெல்லாம் பேசக்கூடாது. உண்மை. நீங்க மற்றவங்க பேசுனா அது வெளியே வர்றது கிடையாது. இப்போ நீங்கள் நானும் மேடையில் பேசினா கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படி கண்டுக்கிட்டா நீங்கள் நானும் பெரிய மனுஷன் ஆயிடுவோம். அதனால கண்டுக்க மாட்டாங்க. கலைஞர் ஒருக்கா ஒரு செய்தி சொன்னார். அப்போ
குடியரசுத் தலைவராக ஏபிஜே அப்துல் கலாம் இருந்தார். அவருடைய பதவி முடிகின்ற நேரம் 5 ஆண்டுகள் நிறைவேறுகின்ற காலம். அப்போது கலைஞர் சொல்கிறாரு, அவருடைய ஆற்றாமை, ஒரு தமிழன் தன்னை விட ஒரு பெரிய பொறுப்பில் வரக்கூடாது அப்படிங்கிற ஆற்றாமை போல் தெரிகின்றது. அந்த சூழல்ல ஆற்றாமை போல் தெரிகிறது உங்களோட பார்வையா இருக்கா இல்லை பொதுப்படையா? பொதுப்படையா என்னுடைய பார்வை. அதாவது அப்போ சொல்றாரு, எல்லாருமே அப்போ அந்த மேற்கு வங்கத்தினுடைய மம்தா பானர்ஜி அந்த அம்மா வந்து முன்மொழிகிறாங்க, குடியரசுத் தலைவரா ஏபிஜே அப்துல் கலாம் 2வது முறையா வந்தா அது இந்தியாவுக்கு பெருமைங்கிறாங்க. சந்திரபாபு வழிமொழிகிறாரு. அப்புறம் பட்நாயக்கு அதை வந்து ஆதரிக்கிறாரு. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி அதை வரவேற்குது. எல்லா கட்சிகளும் வரவேற்கிறாங்க. காங்கிரஸ் மட்டும் மௌனம். ஏன்னா சோனியா காந்தி அவர்கள் பிரதமராக வர்றதுக்கு இவர் தடைக்கல்லா இருந்தாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு இன்னும் இருக்கு. அதை முன்னிறுத்தி காங்கிரஸ் மௌனம். அந்த அமைச்சரவையில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. ஆமா. அப்ப வந்து இவர் தன்னுடைய கருத்தை வெளியிடுறாரு. கலாம் என்றால் கலகம், எப்படியோ குடியரசுத் தலைவர் தேர்தலிலும் கலகம் பிறந்து விட்டதுங்கிறாரு. அவருடைய ஆற்றாமையினுடைய வெளிப்பாடு. அப்போ நான் எழுதினேன், கலாம் என்றால் கலகம்னு சொல்றீங்க, உலகத்துல 7000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு. எந்த மொழியில அந்த சொல் இருக்குதோ அந்த மொழியில தான் அந்த பொருள் எடுத்துக்கணும், அடுத்த மொழியில இருக்கக்கூடிய பொருள் எடுக்கக்கூடாது. அப்படியே அரபு மொழியில கலாம் என்றால் கலகம் என்று இருந்தாலும் அவர் எப்படி பொறுப்பாவார்? அவரா சூட்டிக்கிட்டார் அந்த பேரை. ஏதோ பெத்தவங்க பெரியவங்க வச்ச பேரு, அதுக்கு அவர் எப்படி பொறுப்பாவாரு? அதனால உங்களை வந்து வாழும் வள்ளுவர்னு பல பேர் சொல்றாங்க. நீங்க வள்ளுவருக்கு வந்து கோட்டம் கட்டியிருக்கிறீங்க, வள்ளுவருக்கு சிலை அமைச்சிருக்கிறீங்க, பேருந்துல எல்லாம் வள்ளுவருடைய படம் இருக்கு, குரல் இருக்கு, திருக்குறளை முன்னிலைப்படுத்துறீங்க. உங்களை வாழும் வள்ளுவர்னு சொல்றாங்க, முத்தமிழ் அறிஞர்னு சொல்றாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரா இருக்கீங்க. கழகம் என்றால் என்ன? கழகம்னு என்ன? பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின். இது ஒரு குறள். கழகத்துக்குள்ள கால் பதிச்சிட்டா பாரம்பரிய சொத்துக்கள் எல்லாம் பாழ்பட்டு போகும், நல்ல நாகரிகம் பண்பாடு நாசமா போகும். வள்ளுவர் பதிவு பண்றார். கவரும் கழகமும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாகியார். இன்னொரு குறள்ல அதே அதிகாரத்துல கழகத்தை பத்தி சொல்றாரு. கழகம்னா சூதுங்கிற அதிகாரத்துல வரக்கூடியது. கழகம்னா சூதாடுகின்ற இடம். அப்படி என்றால் நீங்கள் தலைமை பொறுப்பு வைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சூதாடுகின்ற இடமா? இதுக்கு என்ன பதில்? அவர் வளர்ன்னு வளரி போட்டாரு கலைஞர். நீங்க டேரக்டா கலைஞர் கேட்டீங்க? பத்திரிகை ஊடகங்கள் மூலமா கேட்டேன். அவர் வந்து அப்துல் கலாமையே கேட்டு பாருங்க, எனக்கு அவருக்கு எவ்வளவு உறவுன்னு கேட்டு பாருங்க, அப்படி இப்படின்னு சொன்னார ஒழிய நேரடியா வந்து பதில் சொல்ல. மழுப்பிட்டாரு. அவர் காலத்துல சொல்லல. இப்ப பகுத்தறிவு பாசறையில பயின்றவர்கள் பல பேர் இருக்காங்க. வைகோ முதல் கொண்டு பகுத்தறிவு பாசறையில பயின்றவர் தானே. இதுக்கு பதில் சொன்னா நல்லா இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நன்றி ஐயா. இப்போ காவேரி பிரச்சனை விஷயமா நேற்று தஞ்சாவூர்ல நடந்த அந்த சம்பவம் பாக்குறோம். இது வந்து அவர் இன்டென்ஷனா சொல்லப்படல. அங்க தொண்டர்கள் வந்து அவங்க அந்த நடிகையோட பெயர் பயன்படுத்தினால இவர் அந்த மாதிரி கொஞ்சம் மேடை நாகரிகம் பார்க்காமல் பேசி விட்டார் மாதிரி ஒரு விளக்கம் பார்க்க முடியும். இது எப்படி பாக்குறீங்க? இது தவறு. நீங்க சொன்னீங்கல்ல முதல்ல, யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லுப்பட்டு இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்கவர்ந்தற்று. கனி இருக்கும்போது காயை கடிச்சிட்டார். அதனுடைய விளை வெளிப்பாடு அந்த கைது. நீங்க இன்னொரு விஷயம் சொல்லும் போது ஐயா, வளர்ப்பு ரீதியா தான் தொட்டு வந்துதான் நீங்க நல்லசாமின்ற பெயர்ல ஜீன் நான் சொல்றது மரபணு மாதிரி வந்து நீங்க கலைஞரையா பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. சோ பைஜீன்ல இந்த மாதிரி இருக்கு. ஆனா ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி கொச்சையா பேசி பார்த்த மாதிரி தெரியலையே. இல்ல, அவரு கொஞ்சம் இப்படி எல்லாம் பேசுறது இல்ல. கொஞ்சம் இவருக்கே பாத்தீங்கன்னா யாரோ எழுதி கொடுத்துருப்பாங்க. இவரு பேசுறது இல்ல. இவர் பேசுறது இல்லை, யாரும் எழுதி கொடுத்துருப்பாங்க. அதாவது புரிதல் இல்லாம தான் பேசுறாங்க. அதாவது ஒரு சட்டப்பேரவை நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன், பார்க்கறதுக்கு போயிருந்தேன். அப்போ எடப்பாடி பழனிசாமி நீர்வளத்துறை அமைச்சர், அப்போ ஜெயலலிதா அவங்க முதலமைச்சர். அந்த அன்னைக்கு சட்டப்பேரவை நடக்குது. அந்த சட்டப்பேரவையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை அந்த எடப்பாடி பழனிசாமி அறையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் திரையில். அப்போ அந்த அன்னைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா அவைக்கு வரல. இவர் கேட்குறார், எதிர்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பில்லூர் அணையிலிருந்து ஆண்டுதோறும் 30 TMC தண்ணீர் பயன்பாடு இல்லாமல் கடலுக்கு போயிட்டு இருக்கு, அதை திருப்பி விட்டு
அத்திக்காடு அவனாசி திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு பணம் ஒதுக்குனீங்களே, ஒதுக்குன பணம் என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. நியாயமான கேள்வி. ஆளுகின்ற கட்சியில் இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி படிக்கிறாரு. வனம், சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை அமைச்சகத்தினுடைய ஒப்புதலுக்கு எழுதியிருக்கின்றோம். ஒப்புதல் கிடைத்த பிறகு விரைவில் திட்டம் நிறைவேற்றப்படுங்கிறாரு. கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா குப்பு 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 குப்புன்னு சத்தம் தட்டுறாங்க, சால்ரா அடிக்கிறாங்க சொல்லுவாங்க. அப்புறம் வந்தார், முடிஞ்சு வந்தார். நாங்கள் அவரை பார்க்குறதா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வந்தோடனே என்னங்க இப்படி ஏமாந்துட்டீங்களே அப்படின்னு. என்ன அப்படின்னாரு. ஏனுங்க பில்லூர் எங்கே இருக்குது, கடல் எங்கே இருக்குது? பில்லூர் நீலகிரி மலையினுடைய அடிவாரத்தில் இருக்குது. கடல் இருக்கிறது இங்கே வங்கக்கடல். அங்கேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 கிலோமீட்டர் இருக்குது. நீங்கள் பில்லூர் அணையிலிருந்து 30 TMC தண்ணி வெளியே வர்றது உண்மைதான். அந்த தண்ணி தான் கோவை மாவட்டத்துக்கு குடிநீராக போகுது, திருப்பூர் மாவட்டத்துக்கு குடிநீராக போகுது. மற்றும் பார்த்தீங்கன்னா கீழ்பவானி அணைக்கு வருது. அங்கேருந்து 2,50,000 ஏக்கர் பாசனம் பெறுது. அங்கே தண்ணீர் பற்றாக்குறை. அதனால எங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த பாசன பயனாளிகளிடையே வழக்கு உச்சநீதிமன்றத்து வரல இருக்குது. நீர் பங்கீட்டில் பற்றாக்குறையின் காரணமாக அங்கிருந்து வடியக்கூடிய நீர், உபரியாருந்து வடியக்கூடிய நீர் காவிரியில் வடியுது. காவிரி தெற்கு நோக்கி போகுது, கொடுமுடியில் கிழக்கு நோக்கி திரும்புது, அகட்ட காவிரியாக மாறுது. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களுக்கு ராமநாதபுரம், சிவகங்கை இப்படிப்பட்ட மாவட்டங்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் மூலமாக குடிநீராக போகுது. அப்புறம் டெல்டா மாவட்டங்களுக்கு போகுது, நாகை, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு பாசன நீர், குடிநீர். ஒரு பகுதி வீரான ஏரிக்கு வந்து சென்னைக்கும் குடிநீராக வருது. எங்க 30 TMC வீணா போகுது? 30 TMC அப்படியே ஆகாயத்தில் வந்து வங்கக்கடல் உழுவுதா சர்ன்னு பறந்துக்கிட்டு வந்து. சரி, மு.க. ஸ்டாலினுக்கு இதை எழுதி கொடுத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருந்திருக்கு? பில்லூர்லேருந்து 30 TMC தண்ணி பயன்பாடு இல்லாமல் கடலுக்கு போகுதுனால எழுதி கொடுத்துருக்காங்க, ஒரு புரிதல் இல்லாமல் எழுதி கொடுத்துருக்காங்க. இவர் இப்படிப்பட்ட கேள்வி கேட்டிருந்தா அவருடைய ஆட்டோ பாட்டோ கொண்டாட்டம் அன்னைக்கு அடங்கியிருக்கும் இல்லை. இவர் வனம், சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்ற அமைச்சகத்தினுடைய ஒப்புதலுக்கு எழுதியிருக்கின்றோம், ஒப்புதல் கிடைத்த பிறகு திட்டம் நிறைவேற்றப்படும். அதாவது இவருக்கு அதிகாரிகள் எழுதி கொடுத்தது புரிதலாம் எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த குப்பு குப்புன்னு சாணி தட்டுற மாதிரி தட்டாங்கல்ல, புரிதலே இல்லாம இவங்க இருக்க வேண்டிய இடம் சட்டப்பேரவையா இல்ல கீழ்பாக்கமா? நியாயமான கேள்வியா. ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கும், ஸ்கிரிப்ட் படி தானே படிச்சாகணும். அதனால ஆளுங்கட்சியும் அப்படிதான் இருந்திருக்கு, எதிர்கட்சியும் அப்படிதான் இருந்திருக்கு இந்நாள் வரை. சோ புதுசா வந்திருக்கவங்க இவங்க ஸ்கிரிப்டை பார்த்து படிக்கிறாங்களா, ஓனா படிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இவங்க பொறுத்தவரை வெள்ளைத்தாள், எழுதப்படாத தாள். இப்போ துரமுருகன்லாம் பலதுன்னு கொட்டை ஓட்டவர் பூரா பேனாவே வைக்க முடியாது, அந்த அளவுக்கு எழுத்துக்கள் இருக்குது பேப்பர்ல. ஆனால் இவங்க அப்படி இல்லை, வெள்ளைத்தாள். அதாவது இவங்க நியாயமா மனசாட்சிப்படி ஆட்சி நடத்தினா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. எல்லாம் வெள்ளைத்தாள், புரிதல் இல்லாமல் இருக்காங்க எல்லாருமே. ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சர்னா பொதுப்பணித்துறையை பற்றி தெரியாமல் தான் பல பேர் இருக்காங்க. அதே மாதிரி மின்துறை அமைச்சர் மின்சார விநியோகத்தை பற்றி தெரியாது இருக்காங்க. அந்த காரணம் அனுபவம் இல்லாதவங்க தான் இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் நல்லாட்சி நடத்தினா நல்லா இருக்குங்கிறத எதிர்பார்ப்பு. யார் வந்தால் நமக்கு என்ன, நாட்டில் நல்லாட்சி நடந்தால் சரி, அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. அதாவது குடிபுறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவென்று வேந்தன் தொழில். குடிமக்களை பாதுகாப்பதும் குற்றவாளிகளை தண்டிப்பதும் அரசனுடைய கடமை. உண்மை. அதை ஒழுங்கா செஞ்சா போதும். அந்த கல் இறக்குமதிக்கு ஏதாச்சும் சுமிக்க ஏதாவது தெரிஞ்சதா உள்ள சொல்றாங்க? இந்த ஆட்சியில வந்து கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அதை வருஷம் கூட கடைசியா ஒரு நாங்க இப்போ 2-3 முறை போய் பார்த்தோம். அவர் கூட்டத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. ஆதவர்ஜன், நீங்க ஆனந்த் அவர்களை போய் சந்திச்சு பேசுனீங்க? ஆனந்த பாட்டுங்க, அது மனு கொடுத்துருக்குறோம். அப்புறம் இவரு மதுவிலக்குத்துறை அமைச்சரை பார்க்க முடியல, 2-3 தடவை போன வெளியே போயிட்டு விக்னேஸ்வரர் பார்க்க முடியல. நாங்க எல்லாம் கடிதம் மூலமா கொடுத்துருக்குறோம், எல்லாம் செஞ்சிருக்கிறோம். அதாவது இதை செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும். நீங்க 2021 அந்த தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிப்பதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி பார்த்து மனு கொடுத்துட்டு சொன்னோம். தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிப்பதற்கு முன்பாக ஒரு அறிவிப்பு உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். அந்த அறிவிப்புனால நீங்கள் ஆட்சியை தக்க வச்சு கொள்ள முடியும்னு சொன்னோம். என்ன அறிவிப்புனா, பனை, தென்னை, ஈச்ச மரங்கள் இருந்தால் அவற்றிலிருந்து நீராவாகவோ கல்லாகவோ பதநீராகவோ இறக்கியும் குடித்தும் விற்றும் கொள்ளலாம். இவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி உள்நாட்டிலும் உலக அளவிலும் சந்தைப்படுத்தியும் கொள்ளலாம். அரசினுடைய தலையீடு குறுக்கீடு இருக்காது. ஏலம் கடை இல்லவே இல்லை. அதே நேரத்தில் கலப்படம் போன்ற தவறுகள் நடப்பதாக கண்டறியப்பட்டால் கடுமையான தண்டனை இருக்குங்கிற அறிவிப்போடு நிறுத்திங்க. இன்னைக்கு இளைஞர்கள் ஏராளமா படிச்சுட்டு இருக்காங்க, வேலை வாய்ப்பு இல்லாம. நல்ல வேலை வாய்ப்பு. அடுத்தது இதுக்கு மின்சாரம் தேவையில்லை.
ரெண்டாவது சுற்றுச்சூழலை பாதிக்காத ஒரு தொழில். இந்த இந்த கல்லை பவுச்சில், பாட்டில்களில், டென்களில், டப்பாக்களில், டெட்ரா பேக்கிங்கில் அடைச்சி மேலை நாடுகளில், வலது நாடுகளில், தலைநகரங்களில், நட்சத்திர விடுதிகளில், பன்னாட்டு விமான தளங்களில், வரி செலுத்தப்பட்ட கடைகளில் உலக அளவில் சந்தைப்படுத்துகின்ற பொழுது பெரிய வருவாய் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். அந்நிய செலாவணி ஈட்ட முடியும். தமிழ்நாடு தலை நிமிரும், முதன்மை மாநிலம் மாறும். ஏன்னா பனைமரங்களுக்கு யாராச்சும் நாம நீர் பாய்ச்சிருக்கிறோமா? கிடையாது. இல்லை. ரசாயன உரம் போட்டிருக்கிறோமா? இல்லை. பூச்சி மருந்து, பூஞ்சால மருந்து, களக்கொல்லி தெளிச்சிருக்கிறோமா? இல்லை. ஆகவே இவற்றிலிருந்து இறக்கக்கூடிய கல் உலகத்தர வாய்ந்ததாக இருக்கும். என்ன விலைக்கு விற்கணுமோ அந்த விலைக்கு விற்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐரோப்பா நாடுகளில் வனம் பற்றிக்கிட்டு எரியுது. ஒரு பக்கம் இயற்கை காடு எரியுது, இன்னொரு பக்கம் காங்கிரீட் காடுகள் எரியுது. எங்கே பார்த்தாலும் நெருப்பு, எல்லாம் நெருப்பு மேகமாக இருக்குது. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அவங்கள 26, 27 டிகிரிக்கு மேலே வெப்பத்தை பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ 40, 48, 43 வந்தாச்சு. கார் ரோடு உருகுது, விமான போக்குவரத்து நின்று போச்சு, ரயில் போக்குவரத்து நின்று போச்சு, வீட்டில் மின்சாரம் இல்லை, வீட்டில் முடங்கி கிடக்குறாங்க. வீட்லேயும் முடங்கி கிடக்க முடியல. அவங்களுடைய வீடு குளிருக்காக கட்டப்பட்ட வீடுகள், அதுலேயும் இருக்க முடியல. இப்படிப்பட்ட சூழல்ல இந்த உலகத்தில் இனி கடின பானங்களுக்கு வரவேற்பு இருக்காது. பிராண்டிக்கோ, விஸ்கிக்கோ, ரம்முக்கோ, ஓட்காவுக்கோ, சாராயத்துக்கோ பெரும் வரவேற்பு இருக்காது. கல் போன்ற இயற்கையான தாய்ப்பாலுக்கு நிகரான மருத்துவ குணம் கொண்ட மின்பானங்களுக்கு தான் வரவேற்பு இருக்கும். அதனால இது இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய 8 கோடி பனைமரங்கள்ல 5 கோடி பனைமரங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு எந்த மாநிலத்துக்கு இல்லை. இது ஒன்று அறிவிங்க. ஒவ்வொரு போதுமான அளவுக்கு இருக்குமா? ஏன்னா ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா இவங்க சொல்லக்கூடிய கணக்கானது குறைஞ்சபட்சம் 48 to 110 கோடி வரைக்கும் ஒரு நாளைக்கான வருமானமா இருக்கு. அப்படி இருக்கும் சூழல்ல இந்த கல் இறக்குமதி போதுமான அளவு தமிழ்நாடு இருக்கும். தென்னையில இருந்து இறக்கலாம். நீங்க பணம் மட்டும் கிடையாது. நீங்க பனைமரம் குறைஞ்சிருச்சு. 50 கோடி பனைமரங்கள் இருந்தது சுதந்திரத்துக்கு முன்னாடி. கல் தடை காரணம் தான் இந்த பனைமரங்களை எல்லாம் வெட்டினதுக்கு காரணம். நாங்களே பார்த்தீங்கன்னா 50 ரூபா 100 ரூபாய்க்கு ஒரு பனைமரத்தையும் சுண்ணாம்பு சூளைக்கு, செங்கல் களவாய்க்கு அனுப்பிட்டோம். கொடுமை. அடிமாட்டு விலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் அடிச்சுட்டோம் நாங்கள் பனைகளை. இன்னைக்கு இலங்கையில் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் அந்த மக்களுடைய வாழ்வாதாரமே பனையை முன்னிட்டு தான் இருக்குது. உணவே பனை தான் ஆண்டு முழுவதும். நீங்கள் அந்த மாதிரி இது மண்ணினுடைய மரம், தமிழ் மண்ணினுடைய மரம். ஆகவே இப்போ நம்ம இயற்கைக்கு மாறாக பண்ணிட்டு இருக்கோம். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா, அறிவிச்சிங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலே உங்களுக்கு 4000 ஓட்டு, 5000 ஓட்டு, 6000 ஓட்டு எளிதாக கிடைக்கும். ஐயா, இன்னொன்று ஐயா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சூழல்ல அரிசி விலை நாளுக்கு நாள் கடந்த 18 நாட்களா ஏறிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் அருண்ராஜ் போன்ற அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க, அப்படிலாம் ஏறல, பிரைவேட் அரிசி தான் ஏறிட்டு இருக்குன்னு ஒரு வார்த்தை கருத்தை வைக்கிறார். அது ஏற்றுக்கொள்ளும்படியா இருக்கான்னு சொன்னோம். 2வது மஞ்சள் விலை குறைந்து கொண்டு போகிறது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 19 ரூபாயில குறைஞ்ச விலை இன்னைக்கு 36 ரூபாய் வரைக்கும் குறைஞ்சு வந்துட்டு இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க ஒரு விவசாயம்? அதாவது விலைவாசிங்கிறது எப்படின்னா சிலருடைய கையில் தான் இருக்கு. இப்போ மஞ்சள், நான் ஈரோட்டிலேருந்து வர்றேன். ஈரோட்டில் மஞ்சள் மிக முக்கியமான ஒரு பயிர். அது மஞ்சள் நகரம்னு சொல்லுவாங்க. ஈரோடு உலகம் முழுவதும் ஈரோடு பிரபலமானது. இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக மஞ்சள் விளையிறது தெலுங்கானா அங்கே தான் அதிகம். அங்கதான் அடுத்தது 2வது இடம் தமிழ்நாடு ஈரோடு, 3வது மகாராஷ்டிரா சாங்கிலி, 4வது இடம் கேரளா அலிபிங்கிற இடத்துல ஆலப்புழை மஞ்சள்னா தரமான மஞ்சள். அது அங்கே பூச்சி மருந்து, பூஞ்சால மருந்து அதிகமாக கிடையாது. நம்மளுக்கு தரம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? தரம் இல்லை, உண்மை இல்லை. நம்ம மஞ்சள் தரம் இல்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ காளிங்கராயனில் தான் மஞ்சள் விளைஞ்சிக்கிட்டு இருந்தது. இப்போ காளிங்கராயனில் விளையக்கூடிய மஞ்சள் தரமான மஞ்சள் இல்லை. காரணம் அந்த நீர் மாசுபட்டு போச்சு. சாயப்பட்டைனால, தோளாலைனால அது மஞ்சளில் காட்டுது. 2வது பார்த்தீங்கன்னா மஞ்சளை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈரோடு மார்க்கெட்டு தமிழர்கள் கையில் இல்லை, வடநாட்டினோட கையில் தான் இருக்குது. என்ன பண்ணுறாங்க அவங்க சில நேரங்களில் சந்தையில் பார்த்தீங்கன்னா விலை ஏற்றி விடுவாங்க. ஏற்றி விட்டு தாங்கிட்ட இருக்கக்கூடிய சரக்கு பூரா விற்றுருவாங்க. விற்ற முன்னாடி விலை குறைச்சிருவாங்க. எல்லாம் சூதாட்ட மாதிரி தான் நடக்குது. அதுதான் மஞ்சள் விலை ஏற்றத்துக்கு இறக்கத்துக்கு காரணம். ஒரு சிலர் கையில் தான் வணிகம் இருக்குது. அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நீங்கள் கிட்டத்தட்ட எல்லா காமாடிட்டியும் அப்படித்தான் இருக்குது இந்திய அளவில். அதாவது உழைப்பவனுக்கு, விளைவிப்பவனுக்கு அதுக்குண்டான பலன் கிடைப்பதில்லை. இடைத்தரகர்களுக்கு தான் அதிகமாக கிடைச்சிட்டு இருக்கு. அரிசி விலை அரிசி விலை பொறுத்தளவில் ரைஸ் பவுல் ஆஃப் த சவுத் இந்தியா எது? டெல்டா மாவட்டங்கள். இன்னைக்கு விளைஞ்சிருக்குதா? கிடையாது. குருவை கிடையாது.
ஏன்னா இருக்கிற குருவை கொஞ்சம் வந்து அந்த அந்த நிலத்தடி நீர் எடுத்து சாகுபடி பண்ணாங்க, அது பல இடங்கள்ல காஞ்சி போச்சு. ஆக எப்போ கர்நாடகாவில் வந்து பரப்பளவை கூட்டினாங்களோ அப்போல்லாம் தமிழ்நாடு தன்னுடைய உரிமையை தொடர்ந்து இழந்து வந்து இப்போ வந்து நம்ம கீழே வந்துருச்சு. அதனுடைய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தினுடைய அரிசி தேவை பூர்த்தி செய்கிறது கர்நாடகா. இப்போ காங்கேயத்தில் நிறைய அரிசி ஆலைகள் இருக்குது. அந்த அரிசி ஆலைக்கு வரக்கூடிய நெல் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து வருது, இங்கே கொள்முதல் பண்ணுறதில்ல. அதே மாதிரி இப்போ சென்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 4-5 மாவட்டங்களுடைய அரிசி தேவை பூர்த்தி செய்கிறது ஆந்திராவிலேருந்து கொண்டு வரக்கூடிய அரிசி தான். உண்மை. ஆக இப்போ டெல்டாவில் விளையக்கூடியதெல்லாம் வெகுவாக குறைஞ்சிருச்சு. அன்றைக்கி 3 போகம் இருந்ததெல்லாம் இப்போ போய் ஒரு போகத்துக்கு தாளம் போட்டுட்டு இருக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம். காவிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பற்றாக்குறையான ஒரு ஒரு ஆறு. அவங்க வந்து காவிரி தீர்ப்புலேயே 740 டிஎம்சின்னு தான் வரையறை பண்ணுறாங்க, அதை தான் பிரித்து கொடுக்குறாங்க. அந்த 740 தான் பிரித்து கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் 1250 டிஎம்சி இருந்தால் தான் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. உண்மை. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 740 டிஎம்சிங்கில் பற்றாக்குறையான ஒரு வடிநிலம். அதனால தான் இத்தனை பேசின், அதனால தான் இத்தனை பிரச்சனை வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஐரோப்பாவில் முற்றிலுமாக விவசாயம் வந்து வெகுவாக குறைஞ்சிருச்சு. ஏன்னா வெப்பம் காரணமாக அந்த அந்த நாடுகள் அத்தனை நாடுகள்லேயும் வந்து உற்பத்தி வந்து வெகுவாக குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி இப்போ எல்னினோ காரணமாக இந்தோனேசியாவில் வந்து விளைச்சல் குறைஞ்சிருச்சு. இந்தோனேசியா மலேசியாவில் தான் பாமாயில் வந்துகிட்டு இருந்தது. பெரும்பாலும் வெளிநாடுகளில் வந்து நீர் பற்றாக்குறைனால நிறைய விவசாயம் பாதிச்சிருக்காங்க. எல்லாப்பா எல்னினோ வந்தால் பாதிக்கத்தான் செய்யுங்க. எல்னினோவை பற்றி வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்க, எடுப்பதும் எல்லாம் மழை. எல்னினோ தான். எல்னினோ தான் இப்படி சொல்லியிருக்காரு வள்ளுவர். எல்னினோ லானினா அது இப்படி சொல்லியிருக்காரு. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்க, எடுப்பதும் எல்லாம் மழை. ஏட்டு சேட்டு மழை தான். அந்த மழையை மாற்றி அமைக்கிறது எல்னினோ தான். கடந்த 4-5 ஆண்டுகள் லானினா இருந்தது, நல்ல ஆட்சி ஸ்டாலினுக்கு. இவர் ஆட்சி மாறிச்சு, இவருக்கு எல்னினோ வந்துருச்சு, மாட்டிக்கிட்டார், வறட்சி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி இப்படி வறட்சி இல்லை, இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா, அங்கே இருக்கக்கூடிய பாலைவனங்களில் உரம்பு ஓடும், வெள்ளப்பெருக்கா இருக்கும். ஆக இது வந்து இயற்கையினுடைய மாற்றம். இது தொடர்ந்து 12 காலமாக நடந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு தான். 300 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சு எல்னினோ லானினான்னு பேர் வச்சு நாம. நன்றி. நன்றி.